ஹல்லேலூயா. எனக்கு இந்த வருடத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 128:2. You will be happy and it will be well with you. உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் you will be happy. You will be happy அப்படின்னா நீ சந்தோஷமா இருப்பாய், அப்படிதானே அர்த்தம்? You will be happy னா நீ சந்தோஷமா இருப்பாய் என்ற அர்த்தம். அப்போ சந்தோஷமா இருப்பேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சந்தோஷமா இருப்பாய் என்றால் அது எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. ஏன்னா வாழ்க்கையிலே சந்தோஷமா இருக்க பல நேரங்களில் முயற்சி செய்கிறோம், சில நேரம் இருக்க முடியறதில்ல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை you will be happy அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால சந்தோஷமா இருப்பதை குறித்த ஒரு செய்தியை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணேன். ஏன்னா எப்பவுமே சந்தோஷத்தை குறித்து நம்ம பேசுறது இல்லை, பல பல காரியங்களை உணர்த்துவதற்காக நம்ம பல செய்திகளை கொடுக்கிறோம். ஆகவே சந்தோஷமா இருப்பதற்காக ஒரு செய்தியை கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். அல்லேலூயா. அதற்கான வேத வசனங்களை குறிப்புகளை எல்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா சாத்தான் சந்தோஷமா இருக்க விடுவேனா அப்படிங்கிறான். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்க விடுவேனா உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிறான். அல்லேலூயா. அப்ப இந்த செய்தியை விட்டுறலாமா அப்படின்னு நைட்டே நினைச்சேன். ஆனா காலையில இல்லை, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆகவே அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நான் கண்டிப்பா பேசியாகணும். அல்லேலூயா. ஆகவே ஜெயம் எடுத்து விட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. ஜெயம் எடுத்து விட்டேன். அதாவது ஒரு வசனம் விதமாய் சொல்லி இருக்கிறது. நீதிமொழியில் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை விதமாய் சொல்லி இருக்கிறது. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். இங்கே இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். அப்படின்னா இருதயத்தின் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். அந்த வசனத்தை இப்படி பார்க்கணும். இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அது ஒரு வசனம். அது ஒரு அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியனுடைய அந்த எதின் மகிழ்ச்சிக்கு எதின் மகிழ்ச்சிக்கு இருதயத்தின் மகிழ்ச்சிக்கு அந்நியன் என்ன ஆக மாட்டானா, உடந்தையாக மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்நியன் ஒருவனும் நம்முடைய மகிழ்ச்சிக்கு இடையூறாகவோ காரணமாகவோ இருக்க முடியாது. சொல்லுமா. பிறர் யாருமே நம்முடைய மகிழ்ச்சிக்கு காரணமாகவோ அல்லது என்ன சொல்லலாம் எதிராகவோ இருக்க முடியாது. அப்படியான நம்முடைய சந்தோஷத்திற்கு காரணமாக இன்னொருவர் இருக்க முடியாது, நம்முடைய சந்தோஷம் இல்லாமல் இருப்பதற்கும் இன்னொருவர் காரணமாக இருக்க முடியாது. அப்படின்னா சந்தோஷத்திற்கு நாமே காரணம். அல்லேலூயா. நம்முடைய சந்தோஷத்திற்கு வேறு யாரும் காரணம் இல்லை, அது எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை, அது நமக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. சந்தோஷத்தை நமக்குள்ளே தேட வேண்டும். அல்லேலூயா. அதனால இந்த வருஷம் தூங்குற உடனே ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி இப்படி சில வார்த்தைகளை சொல்லுவோம். இந்த நாள் நல்ல நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில் எழும்போதே ஏதாவது வேற வார்த்தையை பேசிடாதீங்க. காலையில் உங்களை எழுப்பும் போதோ அல்லது எழும்பி வேற ஒருத்தரை எழுப்பும் போதோ நீங்க வேற வார்த்தையை பேசிடாதீங்க. சொல்லுங்க, இந்த நாள் நல்ல நாள். அல்லேலூயா. நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. பலவீனமா இருந்தா கூட என்ன சொல்லணும் தெரியுமா? நான் நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்னு சொல்லலாம், நான் அழகா இருக்கிறேன்னு சொல்லலாம். அழகா இருக்கிறத பத்தி எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டு. நான் அழகு என்று சொன்னால் எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தோஷம் தான். இன்னைக்கு நான் அழகா இருக்கிறேன். அல்லேலூயா. இன்று எனக்கு நல்லதே நடக்கும். எனது இன்றைக்கு நல்லதே நடக்கும். இப்படி எல்லாம் அறிக்கையிடணும். இந்த நாள் நல்ல நாள், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், நான் இன்றைக்கு அழகா இருக்கிறேன், இன்று எனக்கு நல்லதே நடக்கும், இன்று எனக்கு தோல்வியே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எதை அறிக்கையிடுகிறோமோ அது நடக்கும் என்று வேத வசனம் சொல்லி இருக்கிறது. உன் வாயின் வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே காலையில் எழும்புற உடனே என்ன சொல்லணும்? இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. அல்லேலூயா. என் வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியும். அல்லேலூயா. காலையில் எழும்பும் போதே இன்னைக்கு இவ்வளவு வேலை இருக்குது, எப்படி செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு மனதிலே ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனா சொல்லணும், என்னுடைய வேலையெல்லாம் நானே செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியா சொல்லணும், ஆண்டவர் என்னை சந்தோஷமா இருக்க சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை சந்தோஷமா இருக்க சொல்லி இருக்கிறார். சொல்லுவோமா? இப்படி சொன்னீங்கன்னா அன்றைக்கு சந்தோஷமா இருக்கலாம். அதுபடி அப்படி சொல்லிட்டா மட்டும் ஆகுமான்னா, உண்மையிலே நம்ம வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. உன் நாவின் கீழே என்ன இருக்குதான்? பாலும் தேனும் இருக்கிறது என்று வேதம் சொல்லி இருக்கிறது.
நம்முடைய நாவுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த நாவினால நம்ம அறிக்கை உள்ளத்துல பேசுறது இல்ல, நாவினாலே அறிக்கையிடுகிறது. அல்லேலூயா. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் சில தீர்மானங்களை நாம் எடுக்கணும். என்ன, இன்று எதற்கும் யாருடனும் கோபப்பட மாட்டேன். சந்தோஷமா இருக்கணும்னா என்ன படக்கூடாது? கோபப்படக்கூடாது. இன்றைக்கு எதற்கும் யாருடனும் என்ன பண்ண மாட்டேன். சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. சரி, ஒரு முறை சொல்லத்தான் செய்யுங்களேன் பார்க்கலாம். இன்று எதற்கும் யாருடனும் கோபப்பட மாட்டேன். இப்படி சொல்லி பாருங்க, அன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க. அல்லேலூயா. கோபப்படக்கூடிய காரியம் எல்லாம் வரும். ஆனா நமக்குள்ள இந்த வார்த்தை பேசிட்டு இருக்கு, நீ என்ன சொல்லிட்ட, இன்னைக்கு யாருக்கும் எதற்கும் என்ன செய்ய மாட்டேன், கோபப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்கு. அதனால கோபப்படாத, கோபப்பட்டா மகிழ்ச்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அது இரண்டாவதாக, என் வார்த்தை பிறரை மகிழ்விக்கும். நான் இன்னைக்கு யார்கிட்டயும் பேசினாலும் அது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்படியே பேசுவேன். அல்லேலூயா. என்னுடைய வார்த்தை பிறருக்கு என்ன கொடுக்கும்? மகிழ்ச்சியை கொடுக்கும். நம்ம சொல்லுற ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியா சந்தோஷமா இருக்கத்தக்கதான வார்த்தைகள் தான் என் வாயிலிருந்து புறப்படணும்னு அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. முதல் தீர்மானம் என்ன? இன்று எதற்கும் யாருடனும் கோபப்பட மாட்டேன். என் வார்த்தை பிறரை மகிழ்விக்கும். மூன்றாவதாக, எல்லாருடனும் புன்னகையுடன் பேசுவேன். புன்னகை வரமாட்டேங்குது பாருங்க. பெண்கள் பக்கம் கொஞ்சமாவது வருது, ஆண்கள் பக்கம் புன்னகைன்னா அந்த அது வர்றதில்லை. ஆண்களுக்கு பொதுவாக அது வர்றதில்லை. ஆனா வரணும். புன்னகையோடு பேசினா தாங்க பிறர் மகிழ்வாங்க. நீங்க புன்னகையோடு பேசி பாருங்களேன். ஒருத்தர் திட்டுறதை கூட சிரிச்சிட்டு திட்டுங்க, திட்டுனா கூட சிரிச்சிட்டு திட்டுங்க. அல்லேலூயா. புன்னகையோடு நீங்க என்ன செய்யணும்? பிறருடைய பேச வேண்டும். அல்லேலூயா. நாலாவதாக, பிறருடைய காரியங்கள் நான் தலையிட மாட்டேன். பிறருடைய காரியங்கள்ல நான் தலையிட மாட்டேன். நம்ம நிறைய நம்முடைய பிரச்சனைக்கு காரணம், நம்ம சந்தோஷமா இல்லாததற்கு காரணம் என்ன தெரியுமா? அடுத்தவங்க பிரச்சனையில தலையிட்டு தான் என்ன செய்கிறோம்? நம்முடைய சந்தோஷத்தையே நம்ம இழந்து போறோம். அதனால என்ன சொல்லணும்? நான் பிறருடைய காரியத்துல தலையிட மாட்டேன். அல்லேலூயா. ஐந்தாவதாக, என்னால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்வேன். எப்படி? உண்மையில பிறருக்கு உதவுறதில் தான் சந்தோஷம் இருக்கு. அது செஞ்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். நீங்க ஒருத்தருக்கு ஒரு உதவியை செஞ்சுட்டு பாருங்க, அவன் முகத்துல ஒரு 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 பிரகாசம் வரும் பாருங்களேன். ஒரு இல்லாதவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறது, இல்லாதவங்களுக்கு ஒரு உடையை கொடுக்கறது, ஒரு அவசர தேவைக்கு ஏதாவது உதவி செய்யறது, இதையெல்லாம் செய்து பாருங்க, அவங்க முகத்துல என்ன வரும்? ஒரு பிரகாசம் உண்டாகும். அதை கண்ட உடனே உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. பிறருக்கு கொடுப்பதிலே சந்தோஷம் அடைய வேண்டும். நமக்கு இல்ல, பிறருக்கு. அல்லேலூயா. இஸ்லாம் மதத்தில எல்லாம் அவருடைய குறிப்பிட்ட ஒரு, நம்ம இப்ப தசவாக செலுத்துற மாதிரி அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வருமானத்தின் ஒரு பகுதியை பிறருக்கு கொடுக்க வேண்டும். அப்படி அவர்களுக்கு ஒரு சட்டமே இருக்கிறது. வருமானத்தின் ஒரு பகுதியை அவள் எனக்கு செலுத்த வேண்டும், பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும், அவருடைய சமூகத்துக்கு அவர்கள் கொடுத்து உதவ வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு சட்டமே இருக்கிறது. நமக்கு தான் அப்படியெல்லாம் கிடையாது. நான் எனக்கே பத்தல, நம்ம மற்றவங்களுக்கு எங்க கொடுக்க போறேன் அப்படிதான் சொல்றோம். இல்ல, பிறருக்கு கொடுப்பதிலே இருக்கிற சந்தோஷம் கொடுத்து பழகினவங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. கொடுத்து பழகாதவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா கொடுத்து பழக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த நன்றி சொல்லும் போது, அந்த காரியத்தை சொல்லும் போது இப்படி உள்ளத்துல ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. 200 பிரஷர் இருந்தா 100க்கு வந்துடும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆனா அப்படி கொடுத்து பழகல, அப்ப என்ன இருக்கும்? பிரஷர் 100, 200, 250, 300 போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. கொடுத்தீங்கன்னா பிரஷர் இறங்கும். கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும்? பிரஷர் இறங்கும். அல்லேலூயா. சரி, அடுத்தபடியா நமக்கு தீர்மானம் தான், 6வது தீர்மானம் தான் ரொம்ப முக்கியமான. இன்று நான் கடன் வாங்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் காலையில இப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? கடன் வாங்க மாட்டேன். கடன் வாங்கினா கடன்பட்டான் நெஞ்சம் போல அப்படிம்பாங்க. கடன்பட்டான் நெஞ்சம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதை சொல்ல முடியாது. அப்ப இன்று நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்து பாருங்களேன். ஆமா, அப்படி ஒவ்வொரு நாளும் எடுக்கணும். மாதத்துல ஒரு முறை எடுத்தீங்கன்னா இன்று அப்படின்னா மீதி இருக்கிற 29 நாளும் வாங்கலான்னு அர்த்தம். அதனால ஒவ்வொரு நாளும் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்று நான் என்ன வாங்க மாட்டேன்? கடன் வாங்க மாட்டேன். அல்லேலூயா. 7வதாக, இன்று நான் என்னுடைய சாட்சியை காத்துக்கொள்ளுவேன். இன்று நான் என்னுடைய சாட்சியை காத்துக்கொள்ளுவேன். இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. இந்த தீர்மானங்களை எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் எடுத்து பாருங்க, இதை நீங்க நிறைவேற்ற ஆரம்பிப்பீங்க. இதை நிறைவேற்ற ஆரம்பிக்கும் போது எங்குமில்லாத மகிழ்ச்சி உங்களுடைய உள்ளத்திலே வரும். ஏனென்றால் தேவன் நாம் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா.
அவர் நம்முடைய தகப்பன். எந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளை துக்கமா இருக்க வேண்டும், அழுதுட்டே இருக்கணும்னு எந்த தகப்பனாவது விரும்புவாரா? கண்டிப்பா விரும்ப மாட்டார். உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார்கள் கூட எந்த பிள்ளைகளும் அழுது கொண்டே இருக்க வேண்டும் அல்லது துக்கமா இருக்க வேண்டும் என்று எந்த தகப்பனும் விரும்ப மாட்டான். அப்படியானால் நம்முடைய பரம தகப்பன் மட்டும் நாம துக்கமா இருக்கணும், அழுதுட்டு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாரா? கண்டிப்பா இருக்க மாட்டார். அதனாலதான் ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கு ஏவாளுக்கு தேவையான எல்லாவற்றையும் வைத்திருந்தார், என் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கட்டும் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சந்தோஷமா இருப்பதற்கான எல்லாவற்றையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் சந்தோஷமாகவே இருப்போம். அதனால்தான் அவர் சொல்லி இருக்கிறாரு, உங்கள் துக்கம் என்னமாய் மாறும்? சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்குள்ள வாழ 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 நம்முடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. என் புலம்பல், நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இது எப்படி ஆகும், அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், அதை அப்படி சொல்லிட்டாங்க, எப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்கணும்ல. ஆனா ஆண்டவர் சொல்றார், இங்கே சங்கீதக்காரன் தன்னுடைய சாட்சி சொல்ற, என் புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். அல்லேலூயா. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். கீழே வாசிப்போம். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு, என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். அல்லேலூயா. என் ரெட்டை களைந்து போட்டு. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது எவன் ஒருவன் துக்கமாயிருக்கிறானோ அவன் ரெட்டை உடுத்திக் கொள்ளுவான். அல்லேலூயா. மொர்தெகாயை பார்க்கிறோம், அவன் ரெட்டை உடுத்தி இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதை குறித்து பார்க்கும்போது ரெட்டை உடுத்தி இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போதெல்லாம் தேவ ஜனங்கள் துக்கமாயிருக்கிறார்களோ அப்போதெல்லாம் அவள் ரெட்டை அணிந்து கொள்வார்கள். பட்டு வஸ்திரம் தரிக்க மாட்டார்கள், நார்மல் வஸ்திரம் தரிக்க மாட்டார்கள். ரெட்டு என்கிறதான ஒரு சாக்கை போன்ற ஒரு துணி அதை அணிந்து கொள்வார்கள். அதை அணிந்து கொண்டால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ராஜா துக்கமாயிருக்கிறார், ராஜாவுக்கு ஏதோ துக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நம்ம எப்படி என்ன செய்யணும்? அமைதியா இருந்து விட வேண்டும், அல்லது இந்த துக்கம் முடிந்த பிறகு பேசிக்கொள்ளலாம். இந்த நேரத்தில் போய் அவருடைய துக்கத்தை இன்னும் அதிகமாக்கி விடக் கூடாது என்று ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது ராஜாவுக்காக தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும், ஓ எங்கள் ராஜா துக்கமாயிருக்கிறார், அவருடைய துக்கத்தை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணும் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தும்படியாக ரெட்டை அணிந்திருப்பார்கள். அல்லேலூயா. இங்கே சொல்லுகிறார், என் ரெட்டை களைந்து போட்டு என்னை மகிழ்ச்சியினால் இடைகட்டினீர். அல்லேலூயா. ரெட்டை என்ன செய்வாங்க? ரெட்டு என்கிறதான அந்த ஆடையை அணிந்திருப்பார்கள். இப்போது அவர் சொல்றாரு, என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடைகட்டினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்முடைய துக்கத்தை எல்லாம் களைந்து போட்டு நம்மை மகிழ்ச்சியினால் இடைகட்டுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல யோவேல் சொல்லுகிறார். யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா. சீயோன் குமாரரே, அல்லேலூயா. சீயோன் குமாரரே, தேவனுடைய ஜனங்களே, தேவனாய் கர்த்தருக்குள் களி கூறுங்கள், நீங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள். ஏனென்றால் அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் வருஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா. தக்கபடி என்றால் எந்த நேரத்துல மழை பெய்ய வேண்டுமோ அந்த நேரத்துல. அல்லேலூயா. அதற்கென்று மழை பெய்வதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்துல மழை பெய்தாதான் பிரயோஜனம். காலம் தவறி மழை பெய்தால் அது ஆபத்து. காலம் தவறி மழை பெய்து விட்டால் அது இருக்கிற பயிர்களுக்கே ஆபத்து. ஆகவே காலத்துல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு முன் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர்கள் மகிழ்ந்து அவர் தக்கபடி எப்போது முன்மாறி வேண்டுமோ எப்போது பின்மாறி வேண்டுமோ அப்படி அவ்வாறு கர்த்தர் உங்களுக்கு பின்மாரியும் முன்மாரியும் வருஷிக்க பண்ணுவார், சந்தோஷத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பயிர் விதைப்பதற்கு முன்பு மழை வேண்டும். பயிர் விதைத்து வளரும் போது மழை வேண்டும். பயிர் வளர்ந்த பிறகு மழை பெய்யக்கூடாது. இதெல்லாம் அந்த தக்க நேரத்தில் தக்கபடி அது செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை யோசித்து பாருங்கள், விதைப்பதற்கே மழை பெய்யவில்லை என்றால் அதனால் பிரயோஜனம் இல்லை.
விதைத்து முளைத்தெழும்புவதற்கு மழை பெய்யாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. அல்லது எல்லாம் வளர்ந்த பின்பு மழை பெய்தால் அதனாலே பிரயோஜனம் இல்லை. அப்படியானால் தக்கபடி என்றால் எந்த நேரத்திலே நமக்கு முன்மாறி வேண்டுமோ பின்மாறி வேண்டுமோ, நமக்கு எப்போது சந்தோஷம் வேண்டுமோ சமாதானம் வேண்டுமோ தக்கபடி தருகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தக்கபடி ரொம்ப அவர் உங்களுக்கு முன்மாறி மின்மாரியை கொடுத்துன்னா இப்படி சொல்லலாம், முன்மாறி லேட்டா போயிருச்சு, பின்மாறி இன்னும் லேட்டா வந்துருச்சு, இல்ல அட்வான்ஸா பெய்ஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால்தான் ஆண்டவர் சொல்லிக்கிறார் தக்கபடி. அல்லேலூயா. எந்த நேரத்திலே எப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டுமோ அது முன்மாறி வேண்டும். அல்லேலூயா. எந்த காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தர வேண்டுமோ அதை பின்மாறி என்றும் ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. அப்போ எந்த வேளையில எப்பேற்பட்ட சூழ்நிலைமையில நமக்கு சந்தோஷம் தரணும், சமாதானம் தரணும், நம்மை ஆசீர்வதிக்கணும் என்பதை தக்கபடி செய்கிற தேவன். சொல்லுமா? தக்கபடி செய்கிற தேவன். அல்லேலூயா. தக்கபடி என்றால் ஏற்ற நேரத்தில், ஏற்ற வேளையில, ஏற்ற காரியங்களில் ஏற்றபடி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 60ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசி விதமாய் சொல்லுகிறார். ஏசாயா 60:16 சொல்லுகிறார், நீ ஜாதிகளின் பாலை குடித்து 60:16 தானா? கீழே வாசம். அங்கே உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை வசனம்? 15ஆம் வசனமா? உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும். எந்த வசனம்? 15. ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஒரு ஆளிலே சொல்லுமா? நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். எப்படி நம்ம முன்காலத்தில் இருந்தோம் என்றால், நாம் நெகிழப்பட்ட, நம்ம நெக்லெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நெக்லெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்லெக்ட் பண்ணப்பட்டவங்க, கைவிடப்பட்டவங்க. நம்ம கைவிடப்பட்டவங்களாகவும் ஒருவரும் கடந்து நடவாததுமா இருந்தா, அப்படி அப்படின்னா அன்வாண்டட் ஒரு எலிமெண்ட் அப்படி சொல்லுவாங்க. அன்வாண்டட் எலிமெண்ட், ஒருத்தருக்கு பிரயோஜனமற்றவன், ஒருத்தருக்கு பலனற்றவன் எந்த நிலைமை இருந்தாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமையாக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியாய் வைக்க விரும்புகிறார், நம்ம மகிழ்ச்சியா இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நம் துக்கமாயிருப்பதற்கு காரணமே இல்லை, துக்கமாயிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிந்திருந்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த தேவன் சொல்லுகிற மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும். முன்மாறி பின்மாறி தக்கபடி, தக்க நேரத்தில், ஏற்ற நேரத்தில், ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் ஏற்ற வேளையிலே ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் அருளுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எப்படி நம்ம கைவிடப்பட்டவங்களா இருந்தாலும், எந்த சூழ்நிலைமையில இருந்தாலும் நம்மை தலைமுறை தலைமையா இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் இதெல்லாம் கேட்கிறது, இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியாய் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆண்டவர் என்னை மகிழ்ச்சியாய் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. என்னை பணக்காரனா வைக்க விரும்பவில்லை ஆண்டவர். எங்கேயும் சொல்லல நான் உன்னை பணக்காரனாக்குவேன், உனக்கு செல்வத்தை தருவேன், அது தருவேன். உன்னை மகிழ்ச்சியாய் வைக்க விரும்புகிறேன். நீங்க நினைக்கிறீங்களா உலகத்திலே மிக பெரும் பணக்காரர்கள் மகிழ்ச்சியா இல்லை? மகிழ்ச்சியா இல்லை. எந்த அளவுக்கு பணம் அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய சந்தோஷம் குறைகிறது. அல்லேலூயா. எந்த அளவுக்கு பணம் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய சந்தோஷம் குறையும். நீங்க நினைக்கிறீங்க நிறைய பணம் இருந்தா நிறைய சந்தோஷம் இருக்குன்னு. இல்ல. அதை பற்றி ஒரு கட்டுரை சமீபத்தில் நான் வாசித்தேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெரும் பெரும் பணக்காரர்கள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் தூக்க மாத்திரையில் தான் தூங்குறாங்க. அவங்க தண்ணி அடிக்காம அவங்களால தூங்க முடியாது. எப்படி எல்லாமோ அவர்களுக்கு துக்கம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. வெளியே தான் அவர்கள் மிக பெரும் செல்வந்தர்களாய் காணப்படுகிறார்கள் என்று அந்த ஒரு பெரிய ஸ்டடி பண்ண ஒரு டீம்ல ஒருவர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால பணம் இருந்தால் சந்தோஷம் இருக்கும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. ஆனால் அதற்கு மேல ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நான் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன், நான் உன்னை சந்தோஷமாய் உன்னுடைய துக்கத்தை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு எப்படி நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். அல்லேலூயா. அதை சொல்லுங்க பாஸ்டர், எப்படி சந்தோஷமா இருக்கிறது? அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க, அவ்வளவுதான். எப்படி சந்தோஷமா இருக்குன்னா சந்தோஷமா இருங்க, அவ்வளவுதான். எப்படி பாஸ்டர் அதெல்லாம் சந்தோஷமா இருக்கிறது? அதுதாங்க மனுஷனுடைய இந்த சந்தோஷம் இருக்கிற. நீங்க யோசித்து பாருங்க, ஒரு குடிகாரன் குடிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறான், அப்படித்தானே? குடிகாரன் குடிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறான். அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதிப்பதிலே மகிழ்ச்சி அடையணும்.
ஆண்டவரை தேடுவதிலும் ஆண்டவருடைய காரியங்களை நம்ம மகிழ்ச்சி அடையணும். இதுதான் நமக்கு வெறி, இதுதான் நமக்கு கிக்கு. என்னது அப்படி சொல்லுமே, இதுதான் நமக்கு கிக். எது? ஆண்டவருடைய காரியங்கள். அல்லேலூயா. 20ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 20ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து. முதல்ல நம்ம சந்தோஷமா இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவருடைய பெரிதான ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். இதுதான் நாம் சந்தோஷமா இருப்பதற்கு முதல் காரணம். அல்லேலூயா. ரட்சிப்பு என்றால் என்ன என்று நான் பேசினேன். ரட்சிப்பு என்றால் மீட்கப்படுவது, காப்பாற்றப்படுவது. ஆமா, அதான் ரட்சிப்பு. சேவிங், சேவியர் அப்படின்னு சொல்றோம், சேவ் அப்படின்னு சொல்றோம், காப்பாற்றுறது. ஐ ஹவ் சேவ்டு அப்படின்னு சொல்றோம். நம்ம ஒருத்தரை காப்பாற்றினோம் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறோம், ஒரு சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றுகிறோம். அப்படியானா தேவன் நம்மை உலக பிரகாரமான சூழ்நிலையிலிருந்தும் வரப்போகிற அழிவிலிருந்தும் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். அதுதாங்க மிகப்பெரிய சந்தோஷம். ஒருவனுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பினாலே சந்தோஷமா இல்லாவிட்டால் ஒரு கிறிஸ்தவன் எதிலையும் சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவன் சந்தோஷத்தை தேடி உலகமெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. எனக்கு தூர இடங்களுக்கு போவோ, ஒரு பிக்னிக்கு போறதோ, ஒரு இடத்துல போய் அப்படி ஜாலியா இருந்துட்டு, நீங்க ஜாலியா இருந்துட்டு வந்த பிறகு அதை நினைச்சே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இல்ல, வந்ததோட முடிஞ்சது. பஸ் ஏறும் போதே முடிஞ்சது. வீடு வந்து சேரணுங்கிறது இல்ல. அங்க பார்த்த சந்தோஷம் எல்லாமே நீங்க பஸ் ஏறின உடனே முடிஞ்சு போச்சு. திரும்ப அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்கிறது இல்லை. அப்படியானால் ஒரு சில மணி நேரங்கள் நீங்கள் சந்தோஷமா இருப்பதற்கு பல ஆயிரக்கணக்கான ரூபாயை செலவு செய்து பல தூரம் பயணம் செய்து சந்தோஷமா இருக்க விரும்புகிறீர்கள். அந்த சந்தோஷம் அப்போ மட்டும்தான். ஆனா உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கு தெரியுமா? ரட்சிப்பில் இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவனை ரட்சித்திருக்கிறார், என்னை ரட்சிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார், அவராலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த சந்தோஷம் இருந்து வைங்க. நீங்க இந்த சந்தோஷத்துக்காக அங்க போகணும், இங்க போகணும், அதை செய்யணும், அதை செஞ்சா சந்தோஷமா இருக்கிறேன், இதை செஞ்சா சந்தோஷமா இருக்கிறேன், தேவையே இல்லைங்க. சரியான ரட்சிப்பு உங்களுக்குள்ள இருந்தா எப்போதும் நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மீட்கப்பட்டதினாலே ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா. 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா. இது சியோனுக்கு போகும்போது என்று சொல்லலாம். ஒருவேளை நம்ம சியோன் என்றால் அந்த பரலோக ராஜ்யம், பரம ராஜ்யம் அல்லது நித்திய ராஜ்யம். அந்த நித்திய ராஜ்யத்திலே நாம் போகும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி என்ன செய்வாங்க? சியோனுக்கு வருவார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள், அதான் மீட்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டவன் சொல்லுகிறோமே, ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்களா? சியோனுக்கு வருவார்கள். ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு இன்னைக்குள்ள ஆபத்துகள்ல, விபத்துகள்ல, சூழ்நிலைமையில நம்மளை காப்பாற்றுவது மாத்திரமல்ல, அந்த சியோனுக்கு கொண்டு செல்லுகிறது. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆகவே பரலோகம் செல்வேன். அல்லேலூயா. எப்படி செல்வேன்? ஆனந்த களிப்புடன் பாடி. எப்படி? ஆனந்த களிப்புடன். ஒரு நல்ல, நீங்க பாருங்களேன், ஒரு நல்ல இடத்துக்கு போங்க. நான் மலேசியா போயிருக்கேன், லண்டன் போயிருக்கேன். அங்கெல்லாம் பார்க்கும்போது சில காரியத்தை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. அந்த சந்தோஷம் அது பார்த்தோட முடிஞ்சு போச்சு. ஆனா பரலோகத்துல நம்ம பார்க்கிற காட்சிகள் நமக்கு ஆனந்த களிப்புகளை கொண்டு வரும். மகிழ்ச்சியை மாத்திரமல்ல, அதற்கும் மேலான ஆனந்த களிப்பை கொண்டு வரும். சியோனுக்கு நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அல்லேலூயா. சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ரட்சிப்பு, மீட்கப்பட்டவர்களுக்கு இருக்கிற ரட்சிப்பு இருக்கிறதே, அது என்றைக்கும் குறையாது. அது நித்திய மகிழ்ச்சி என்று சொல்லி இருக்கிறது. இப்பவும் இருக்கும், நாளைக்கு இருக்கும், நாளை மறுநாள் இருக்கும், அந்த பரலோக ராஜ்யம் செல்லுவதை வரை இருக்கும். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் சரியான அனுபவம் நிறைய பேர், கொஞ்சம் பேர் அப்படி இருக்கிறாங்க. ஏன்னா எந்த சூழ்நிலையுமே அவங்களால சந்தோஷமா இருக்க முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காரியம் வந்த உடனே அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்களே, அந்த காரியம் வந்துச்சு போச்சு மறுபடியும் மகிழ்ச்சி ஆயிருவாங்க. எப்படி? அந்த காரியம் வந்துச்சு போச்சு மகிழ்ச்சியாகி உடனே மாறிடுவாங்க. அதை ஒருத்தர் சொன்னாரு,
ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்னா, நம்ம ஒரு கைப்பந்து இருக்கு, அந்த கைப்பந்தை வீசி கீழே போன உடனே மேல வந்துருது. தரையில பட்ட உடனே எப்படி வருது? தரையிலே கிடக்குமா? ஒரு ரப்பர் பால் கீழே நம்ம வீசினா கீழே கிடக்குமா? கீழே பட்ட உடனே என்ன வந்துடும்? மேல வந்துடும். இதே மாதிரிதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் துக்கம் வரும், ஆனா வந்த உடனே மேல மகிழ்ச்சியில் வந்துருவாங்க. அல்லேலூயா. அந்த துக்கத்திலே அமிழ்ந்து கிடக்க மாட்டாங்க, அந்த பிரச்சனையிலே அமிழ்ந்து கிடக்க மாட்டாங்க, அவங்க உடனே மேல வந்துருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. 9ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 9:13 மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு. உம்முடைய ரட்சிப்பினால் களி கூற. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புறதுதான், ரட்சிப்பு என்ற ஒன்றை நீங்கள் சரியாய் பெற்றிருக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறால் நீங்கள் களி கூறுவீர்கள். சொல்லுமா? களி கூறுவீர்கள். சந்தோஷம், மகிழ்ச்சி, அதற்கு மேல களி கூறுதல், ஆனந்த களிப்பு. வேதம் நிறைய வசனங்களை ஆனந்த களிப்பு என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. களி கூறுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு என்று சொன்னால், உண்மையான ரட்சிப்பை பெற்றிருக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறவங்க எப்பவுமே துக்கமா இருக்க மாட்டாங்க. துக்கம் வந்த அடுத்த நொடியே அந்த துக்கத்தை விட்டு எழுந்திருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விழுந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் உடனே எழும்பிடுவாங்க. அதனால்தான் ஆண்டவர் வசனம் சொல்லி இருக்கு, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அல்லேலூயா. அவன் விழுந்தே கிடக்க மாட்டான். ஒருத்தர் இப்படி சொன்னார், விழுவது தவறல்ல, விழுந்து கிடப்பதே தவறு. விழுந்தவன் என்ன செய்யணும்? எழும்பிடணும். அல்லேலூயா. வாழ்க்கையில வீழ்ச்சிகள் வரும், ஆனா விழுந்த உடனே நான் விழுந்து விட்டேன் என்று சொல்லி உடனே எழுந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதே போலதான் துக்கம் வரும், பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். அந்த பாடுகள் பிரச்சனையிலே வீழ்ந்து கிடக்காதபடி என்னை மீட்டுக் கொண்டவர் ஒருவர் இருக்கிறார், என்னை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், என்னை விட்டு கவனிக்கிறார், என்னை தூக்குவார், என்னை நடத்துவார் என்ற மகிழ்ச்சியோடு கூட வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 13ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 13ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இந்த ரட்சிப்பு எல்லாரும் ஆவிக்குரிய சபையில முதல்ல நீ கேட்கிற கேள்வி, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? என்னது கேட்பாங்களா? ஆவிக்குரிய சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும்னு சொல்றோம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? அப்ப இன்னும் சிலருக்கு புரியல, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் கை வைத்துங்கன்னு சொல்றேன். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கத்தான் செய்யறாங்க, அவங்களுக்கு ரட்சிப்பம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், எங்களை விட்டா போதும் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. உண்மையில சொல்லப்பட்டிருக்கு, நான் உம்முடைய கிருபையின் நம்பிக்கை, உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப மேன்மையான ஒண்ணு உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே, ஒரு BMW கார் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே, அல்லது ஆடி கார் ஒண்ணு இருக்கு, எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஒரு நல்ல வீடை கட்டிட்டோன்னு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. அதையெல்லாம் விட மகிழ்ச்சி ரட்சிப்பு. ரட்சிப்புங்கிற ஒண்ணு தாங்க உலகத்திலேயே விலையேற பெற்றது. அதுக்கு ஈடு இணையாக வேற ஒண்ணுமே இல்லை. அவ்வளவு பெரிதான, அப்படிதான் யாக்கோபுக்கள் நிருபத்தில் நினைக்கிறாங்க, சொல்லு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்பீர்களானால் தண்டனைக்கு எப்படி தப்புவித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பு சாதாரணமானது அல்ல. நம்ம சும்மா ரட்சிக்கப்பட்டிருக்கியா, ஆமா ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றோம். ஆனா ரட்சிப்பின் அனுபவம் அல்ல, ரட்சிப்பின் அர்த்தம் என்ன? அது நீங்கள் களி கூர்ந்திருப்பது தான் அதனுடைய அர்த்தம். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்டு தெரிய வேண்டியதில்லை. நீங்க எப்போதுமே சந்தோஷமா இருந்தீங்க, புன்முறுவலோட இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்க முகம் துக்கமாகவே இருந்தா நீங்க இன்னும் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். இங்க இருக்கிற நிறைய பேர் இன்னும் ரட்சிக்கப்படல, இன்னும் துக்கமாகவே இருக்கிறார்கள். நீங்கள் துக்கமாகவே இருந்து தூக்க வீட்டுக்கு போய் தூக்க வீட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும் இல்ல? ரட்சிக்கப்பட்டவருடைய சந்தோஷம் இருக்குதே, அது யாரும் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை, அது அனுபவம். அல்லேலூயா. ரட்சிப்பினால் என் இருதயம் என்ன செய்யுமா? களி கூறும் என்று சொல்லி இருக்கிறது. உங்களுடைய இருதயம் களி கூறுதா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறாரு, இன்னும் ரட்சிப்பார். அல்லேலூயா. பாவத்திலிருந்து என்னை ரட்சித்திருக்கிறார், சாபத்திலிருந்து என்னை ரட்சித்திருக்கிறார், இனி வரப்போகும் எல்லா சூழ்நிலைமையிலிருந்து அவர் என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. ஒரு இக்கட்டு வந்தது, இந்த இக்கட்டிலிருந்து என்னை தூக்கி விடுகிற ஒருவர் இருக்கிறார், என் ரட்சகர்.
இயேசுவுக்கு ஒரு பேர் உண்டு, இரட்சகர். அல்லேலூயா. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எங்க பிறந்திருக்கிறார்? தாவீதின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இரட்சகர் என்றால் என்ன? என்னை இரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, சாபத்திலிருந்து மாத்திரமல்ல, உலகத்தின் எந்த காரியங்களிலும் என்னை ரட்சிக்கிறவர், என்னை மீட்கிறவர், என்னை தூக்கி விடுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அதுவே சந்தோஷம். ஹல்லேலூயா. இப்ப நமக்கு ஒரு பெரிய தேவை வருதுன்னு வைத்துக்கொள்வோம். ஒரு தேவை வருது. தேவை, இவ்வளவு தேவை வந்துருச்சு, நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய் கட்டணும், எங்கேயாவது கட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னு வைத்துக்கொள்வோமே. அந்த தேவைகளை சந்திக்கிற நம்ம கையில இல்ல, ஆனா தேவைக்கு கொடுத்து உதவுகிற ஒருவர் இருக்கிறார்னா கூட நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாயிடும், ஒரு தைரியம் வந்துடும். பரவாயில்ல, அவங்க கிட்ட கேட்டா கொடுத்துருவாங்க, நம்ம எப்ப கேட்டாலும் கொடுப்பாங்க, நமக்கு தர்றதுக்கு அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னாலே அதே மாதிரி தாங்க. நாளைக்கு ஒரு துக்கம் வரப்போகிறது, நாளைக்கு ஒரு பிரயாசம் அல்ல, இன்றைக்கு ஒரு கஷ்டம், இன்றைக்கு ஒரு பாடுல இருக்கிறோம் என்றால், இந்த பாடுகள் இருந்தும் பிரயாசங்கள் இருந்தும் கஷ்டங்கள் இருந்தும் என்னை தூக்கி விடுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அந்த சந்தோஷம் தாங்க. அல்லேலூயா. நேத்து தூக்கி விட்டார், இன்னைக்கு தூக்கி விட மாட்டார். இல்ல, நேத்து தூக்கி விட்டார் ரட்சிப்பு, நாளைக்கு தூக்கி விடுவார் அந்த ரட்சிப்பு. அப்ப இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம சரியா அறிந்திருக்கிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் நாங்கள் ஆலோசனை பண்ணினோம், இந்த ரட்சிப்பை குறித்து நாங்கள் கருத்தாய் ஆலோசனை பண்ணினோம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இது ரொம்ப கருத்தாய் ஆலோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ரட்சிப்புங்கிறத சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீர்கள். அந்த ரட்சிப்பு உங்களுடைய வாழ்க்கையில எப்போது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. அல்லேலூயா. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 25:9. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இவருடைய ரட்சிப்பினால் நம்ம என்ன செய்வோம்? களிகூர்ந்து மகிழ்வோம். அல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து, ஏன் நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறியே, எப்பவுமே ஸ்மைலிங் ஃபேஸா இருக்கிறியே அப்படின்னு கேட்டா, ஏன் எப்படி நீங்க எப்படி இருக்கீங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ரட்சிப்பு அப்படின்னா என்னங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா நான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சித்திருக்கிறார், பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறார், இனி வரப்போகிற அழிவிலிருந்து என்னை மீட்க போகிறார் அப்படிங்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். அப்ப நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு காரணத்தை கேட்டா நீங்க உடனே சுவிசேஷத்தை சொல்லிடலாம். அல்லேலூயா. என்னுடைய சந்தோஷத்துக்கு காரணம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னா அவன் யோசிப்பான், ரட்சிப்புன்னா என்ன, ரட்சிப்புன்னா என்ன, என்னமோ ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு புரிய, ரட்சிப்பு என்ற ஏதோ ஒரு பெரிய காரியம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. எனக்குள் தேவனுடைய ரட்சிப்பு இருக்குது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம். அல்லேலூயா. இந்த வருஷத்துல நம்ம என்னைக்கு மகிழ்ச்சியா இருக்க ஒரே ஒரு காரணம் போதும், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ரட்சிப்பார். அல்லேலூயா. நம்மை ரட்சித்திருக்கிறார், இன்னும் ரட்சிப்பார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பினாலே நம்ம என்ன செய்ய முடியும்? பெரிய ஒரு ஆபத்திலே சிக்கி கொண்டால் நம்மை தூக்கிவிட ஒருவர் இருக்கிறார், அந்த ஆபத்திலே காப்பாற்ற ஒருவர் இருக்கிறார் என்றால் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த ஆபத்திலும் கூட நம்ம மகிழ்ச்சியா இருப்போம். ஏனென்றால் அல்லேலூயா, அந்த ஆபத்திலிருந்து நம்மை தூக்கி விடுகிற, நம்மை மீட்டுக் கொள்ளுகிற, நம்மை ரட்சிக்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. இதை விட வேற என்ன பெரிய காரியம் வேணும்? யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். அல்லேலூயா. ஆமா, நான் ஆண்டவருக்காக காத்திருக்கிறேன், அவர் என்னை ரட்சிப்பார், அவர் என்னை தூக்கி விடுவார், அவர் இந்த கஷ்டத்திலிருந்து என்னை தூக்கி விடுவார், இந்த வியாதியிலிருந்து என்னை விடுவிப்பார், என்னை ஆதரிப்பார், என்னை நடத்துவார் என்று அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். இன்னைக்கு பெந்தைக்கோஸ்து சபையில கூட ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லாத ஏராளமான பேர் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரல, ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்தாங்க. ஒரு சுகம் கிடைக்கிறதுக்காக வந்தாங்க, அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு கல்யாணம் நடக்கணும் வந்தாங்க, அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு நினைச்சு வந்து ஜெபம் பண்ணாங்க, நடந்துச்சு, அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா ரட்சிக்கப்படல. அதனால ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ள இல்ல. அல்லேலூயா. உண்மையான ரட்சிப்புங்கிறது அந்த சந்தோஷத்தை ஒருவரும் எடுக்க முடியாது. அல்லேலூயா. அதுதான் ரட்சிப்பு, ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம். அப்படின்னா களிகூர்ந்தா அது எப்படி சொல்றது? மகிழ்ச்சிக்கு பல 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 டிகிரி அதிகமான களிகூர்ந்து. இப்ப நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னா இப்படி சிரிச்சா கூட மகிழ்ச்சியா இருக்கேன்னு அர்த்தம். ஆனா துள்ளி குதிச்சேன்னு வைப்போம், அதுக்கு பேர் என்ன? களிகூறுவது. அப்படித்தானே? இந்த கிரிக்கெட் பாப்பீங்களா? லேடிஸ் கூட பாக்குறாங்க. ஆமா, கிரிக்கெட் பார்த்துட்டு
கிரிக்கெட் பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்த இடத்துல இருந்து துள்ளி துள்ளி குதிப்பா, சிக்ஸர் சிக்ஸர் அடிச்சு 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 அடி 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 அடி. என்னது துள்ளி குதிக்கிறாங்க? எதுக்கு? ஒரு சந்தோஷம். அடிச்சிட்டான், சிக்ஸர் ஆயிடுச்சு அல்லது பவுண்டரி போயிடுச்சு, உடனே ஓ துள்ளி குதிக்கிறாங்க. சாதாரண சந்தோஷம், பார்த்துட்டே சிரிச்சிட்டு இருக்கிறது, அது சந்தோஷம். ஆனா எழும்பி நின்று துள்ளி குதிக்கிறவன் அதான் கலிகூர்தல். அப்ப ரசிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்களா? கொஞ்சம் கலிகூருங்க பார்க்கலாம். வெக்கமா இருக்கா? கலிகூர்ந்து துள்ளி குதிக்கிறதுக்கு வெக்கமா இருக்குதா? அல்லேலூயா. ஆமா, ரட்சிக்கப்பட்டவர்கள் மகிழ்ச்சியாக எப்பவும் இருப்பார், துள்ளி குதித்திருப்பார்கள். அல்லேலூயா. ஆமா, அதனால சொல்லப்படுது ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம். அல்லேலூயா. இந்த ரட்சிப்புங்கிறது ஒரு அலங்காரம். 149 சங்கீதம் 4 வசனத்திலே சொல்லி இருக்கிறது. 149 சங்கீதம் 4 வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். ரட்சிப்பினால் ஒரு அலங்காரம் இருக்குங்க. ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்தாலே ஒரு அலங்காரம் இருக்கு. அல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்மளே ஒரு அலங்காரம் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குமா இருக்காதா? நல்லா இப்ப சர்ச்சுக்கு வரும்போதால ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு வச்சுக்கோ, ஒரு கல்யாணத்துக்கு போறோம், கல்யாணத்துக்கு போகும்போது அலங்காரம் பண்ணுவோம் பண்ண மாட்டீங்களா? ஆமா, நான் பார்க்குறேன் சிலவங்க பூ பொட்டெல்லாம் வச்சுட்டு போறதை பார்க்குறது. அல்லேலூயா. அந்த கூட்டத்தோடே போய் சேர்ந்துருவேன். அல்லேலூயா. ஆமா, இல்ல, நம்ம ரட்சிப்புக்குன்னு ஒரு அலங்காரம் இருக்கிறது, அதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுமா. ரட்சிப்பு என்கிறது ஒரு அலங்காரம். அலங்காரம் செய்து கொண்டவர்களுக்கு சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அலங்காரம் செய்து கொண்டவர்களுக்கு கண்டிப்பாய் மகிழ்ச்சி இருக்கும். அது எது தெரியுமா? ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியானால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அலங்காரம் ஒருவனுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது, பிறருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது, அவனுக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. அதே போல ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். ஏசாயா 61 அதிகாரம் 10 வசனத்திலே சொல்லுகிறார். ஏசாயா 61:10, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை நல்லா பாருங்க, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் அது சொல்லப்பட்டு அலங்காரம். இது சிங்காரமா? சிங்காரம். சொல்லுங்க சொல்லுங்க. சிங்காரித்துக் கொள்ளுங்க ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தந்தார், எனக்கு தரித்தார். அல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி. எதற்கு ஒப்பாக இங்கே சொல்லப்பட்டு பாருங்க, எதற்கு ஒப்பாக? மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி. அல்லேலூயா. நகைகளை அணிந்திருக்கிற, அல்லேலூயா, ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொண்ட மணவாளனுக்கு இருக்கிற சந்தோஷத்தை போல, மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளும் போது உண்டாகிற சந்தோஷத்தை போல ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எப்போதும் சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. அதான் மிக முக்கியமான சந்தோஷம். எப்போ? மணவாளன் மணவாட்டி ஒருவனுடைய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது எப்ப தெரியுமா? மணவாளனாகவும் மணவாட்டியாகவும் இருக்கும்போது. சொல்லுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பையன் அவங்க அப்பாவுடைய போட்டோவை பார்த்துட்டு, கல்யாண போட்டோவை பார்த்தாங்க. போட்டோவை பார்த்துட்டு, பாருங்க டாடி எப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னானா. எப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க போட்டோவில் அப்படின்னா, அந்த அப்பா சொன்னானா, அதுதான்டா கடைசி சிரிப்பு, அதுக்கு பிறகு சிரிப்பே வரல எனக்கு சொன்னானா. யோசித்து பாருங்க, மணவாளனா இருக்கும் போதுதான் என்ன இருக்குது? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மணவாட்டியா இருக்கும் போதுதான் ரொம்ப சந்தோஷம். அதுக்கு பிறகு அந்த சந்தோஷம் போச்சோ இல்லையோ இருக்கிறது தெரியாது. ஆனா மணவாளனாக நகைகளினால தன்னை அலங்கரித்து, மணவாட்டி நகைகளினால சிங்காரித்து கொண்டு இருக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீர்களோ அதை போன்ற ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த அளவுக்கு சந்தோஷம் தான் ரட்சிப்பு. சொல்லுமா, அந்த அளவுக்கு சந்தோஷம் தான் ரட்சிப்பு. அப்ப இன்னையிலிருந்து தேடுங்க, நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், இவ்வளவு சந்தோஷம் எனக்கு இல்லையே அப்படின்னா உங்க ரட்சிப்பை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, உங்க ரட்சிப்பை கொஞ்சம் சரி செய்து பாருங்க, உங்க ரட்சிப்பை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. எங்கேயோ நான் எதையோ இழந்துட்டேன், அதனாலதான் இந்த சந்தோஷம் என்னை விட்டு போயிருச்சு. சொல்லுமா, அதனால்தான் இந்த சந்தோஷம் என்னை விட்டு போயிடுச்சு. ஏன் தெரியலையே, எங்க போச்சு? இவ்வளவு வசனங்கள் ரட்சிக்கப்பட்டவருக்கு உண்டென்று சொல்லுகிறதே, இந்த சந்தோஷம் எனக்கு இல்லையே.
இந்த சந்தோஷம் எனக்கு நிலைத்திருக்கலையே ஏன் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஆராய்கிறதுக்கெல்லாமா பாஸ்டர் எங்களுக்கு நேரம் இருக்குது? ஹல்லேலூயா. இல்ல, நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் தெரியுமா? அதனாலதான் ஒரு மனுஷன், ஒரு தேவனுடைய பிள்ளை சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா எல்லாரையும் காட்டு, உலகத்தில் இருக்கிற மனுஷனை காட்டிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு போராட்டங்கள் அதிகம் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. ஆமா, ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதனாலே என்ன செய்வதனாலே துன்பப்பட்டால் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் துன்பம் இருக்கும், நிச்சயமா இருக்கும். ஆனா அதன் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கத்தான் இந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? ஒரு சொல்லுங்க, 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, ஆனா பாக்கெட்ல 1 லட்சம் ரூபாய் இருக்கு, என்ன பிரச்சனையே இல்லைல்ல. அதுதான், 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, 1 லட்சம் ரூபாய் பாக்கெட்ல இருக்கு, அல்ல 2 லட்சம் ரூபாய் பாக்கெட்ல இருக்கு, என்ன பிரச்சனையே இல்லைல்ல. அதுதாங்க அந்த 2 லட்சம் ரூபாய் தான் என்னது? ரட்சிப்பு. ஹல்லேலூயா. என்னுடைய தேவையில்லை, நாளைக்கு ஒரு மிகப்பெரிய தேவை எப்படி சந்திக்கப்பட போகிறது? மகிழ்ச்சியா இருப்பான். ஏனென்றால் என் தேவன் பார்த்துக் கொள்ளுவார், என் தேவன் சந்திப்பார். இந்த சூழ்நிலைமே என்னை ரட்சிப்பது தான் ரட்சிப்புன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சும்மா ஏதோ ரட்சிப்பு என்றால் ஆத்மா ரட்சிப்பு, வாயினால் அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் நம்மை மீட்கும்படியாக, நம்மை எல்லாவற்றிலும் நம்மை சந்தோஷமா வைக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பினாலே நமக்கு சந்தோஷம் நிறைய உண்டு. இன்னொரு நாம் சந்தோஷமா இருப்பதற்கு இன்னொரு காரணம் 32ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 32:11. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அதை பத்தி எல்லாம் நிறைய பேசி இருக்கிறோம். இன்னைக்கு நாம் சந்தோஷமா இருப்பதற்கு ஒரு காரணம் தெரியுமா? உலகத்திலே மனுஷன் பாவத்தை சுமந்து கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு வருடமும் பாவத்திற்கு அவன் கிரயம் செலுத்தி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மனுஷனும் வருடம் பாவத்துக்கு ஏதோ ஒரு பரிகாரம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் நம்மையோ ஆண்டவர் நீதிமானாக்கி விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம நீதிமான் ஆகல, அவர் நம்மை நீதிமானாக்கி விட்டார். ஆகவே ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. இப்ப 10 பேர், ஒரு போலீஸ் 10 பேரை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சோம், அதுல 9 பேர் குற்றவாளிகள், ஒருவன் மட்டும் நிரபராதியா இருக்கிறான்னு அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தாங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் பாவிகள். ஹல்லேலூயா. ஆனால் நம்மை ஆண்டவர் அந்த பாவத்திலிருந்து நீக்கி நம்மை நீதிமான்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா சொல்லுமா? நான் நீதிமான் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் என்னை பாவின்னு சொல்லட்டும், உலகத்துல கோடிக்கணக்கான பாவிகள் இருக்கட்டும், ஆனா அந்த கோடிக்கணக்கான பாவிகள் இருந்து ஆண்டவர் என்னை நீதிமானாக்கி விட்டார். எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 64ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. 64ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து, நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். ஹல்லேலூயா. நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து. ஹல்லேலூயா. நான் நீதிமான், நான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். அவன் கர்த்தருக்குள் மகிழ்வான். ஹல்லேலூயா. நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் நீதிமானாய் இருக்கிறதுனாலே சந்தோஷப்படலாம். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, மடியில கனம் இருந்தாதானே வழியில பயம் அப்படின்னு சொல்லுவாங்களே. மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம். நம்மளே பாவம் இல்லை, நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசு மன்னித்து விட்டார், நம்மை நீதிமானாக்கி விட்டார். இந்த நீதிமானை ஒரு நாள் அவர் தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ள போகிறார். எவ்வளவு சந்தோஷமான காரியம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்மை நீதிமானாக்கினதுனாலே நாம் சந்தோஷமா இருக்க முடியும். அதே 68ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. 68ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷமடைவார்கள். ஹல்லேலூயா. நீதிமான்களோ, நம்ம நீதிமான்கள் சந்தேகமா இருக்கு நிறைய பேருக்கு. சந்தேகம், அது எப்படிங்க, நான் எப்படிங்க நீதிமானாக முடியும்? இப்பவும் நேத்தும் கூட இப்படியெல்லாம் பேசிட்டேன், இப்படியெல்லாம் எழுதிட்டேன், நான் எப்படிங்க நீதிமான்? நம்மை நீதிமானாக்குறவர் ஒருவர் இருக்கிறார். நம்ம கிரியையினாலே நீதிமான் அடையவே நீதிமான் ஒருவனாகியும் இல்லை என்று வசனம் சொல்லி இருக்கிறது. ஆனால் நம்மை நீதிமான் ஆக்கினவரும் நம்மை நீதிமான் ஆக்குறவரும் ஒருவர் இருக்கிறார். அதனால சந்தோஷம் அடையும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். என்ன சந்தோஷம்? களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம். களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம். களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம். களிகூர்ந்து ஆனந்த களிகூர்ந்து இப்படி களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம். ஐத்தியமா பாஸ்டர் டிக்கிறீங்களா? இல்ல,
அதுதாங்க களி கூர்ந்து மகிழத்தக்க அளவிற்கு ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கு. அதை ஒருவரும் எடுக்க முடியாது, திருடவே முடியாது, அதை ஒருவரும் கெடுக்கவே முடியாதுங்க. மற்ற சந்தோஷத்தை எல்லாம் ஒருவன் திருடி விடுவான். நல்லா பர்த்டேக்கு எல்லாம் ரெடி பண்ணி பிரியாணி வர ரெடி, இனி கேக் மட்டும் தான் கட் பண்ணும். கேக் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால சண்டை வந்து பர்த்டே போன எத்தனையோ பர்த்டே இருக்குது, எல்லாம் ரெடி, பிரியாணி ரெடி, ஆனா கேக் வாங்கிட்டு வர நேரம் இவ்வளவு நேரமா பிள்ளைக்கு அப்படி சண்டை ஆச்சு. பர்த்டேயும் போச்சு, கேக்கும் போச்சு, பிரியாணியும் போச்சு. அப்படி எல்லாம் இருக்குல்ல. அது ஒருவனால அது என்ன கெட்டு போகுது இல்ல, ஆனா அதெல்லாம் அப்படி எல்லாம் கெட்டு போகும். எவ்வளவு பெரிய சந்தோஷமும் ஒரு நொடி பொழுதுல துக்கமாய் மாறும். ஆனா ரட்சிப்பின் சந்தோஷம் அது தீராத சந்தோஷம், அது முடியாத சந்தோஷம், ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷம். நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் மனமகிழ்ச்சியா இருப்பதற்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் போதும். ஆண்டவர் நம்மை நீதிமானாக்கின அந்த ஒரே காரியம் போதும். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்குல்ல, நீதிமான் நான் நீதிமான் நான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, ஃபாதர் எழுதியிருக்காரு, ஃபாதர் பாடியிருக்கார், நீதிமான் நான் நீதிமான் நான் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஆமா, ஆண்டவர் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். உலகம் நம்ம என்ன வேணாலும் சொல்லட்டும், ஹல்லேலூயா, உலகம் நம்ம என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா கர்த்தர் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். அந்த நீதிமான்களோ தேவனுக்கு மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். எப்படி ஏன் சபையில ஆடி பாடி மகிழ்கிறோம், ஏன் சந்தோஷமாய் பாட்டு பாடுகிறோம்? ஆமா, நாம் நீதிமான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 97ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது விதமாய் சொல்லி இருக்கிறது. 97ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூர்தலை கொண்டாடுங்கள். ஹல்லேலூயா. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து. ஏங்க, இந்த வசனம் எல்லாம் பைபிள்ல தான் இருக்குது. ரட்சிக்கப்பட்டா சந்தோஷமா இருக்க முடியும், நீதிமான்களா இருந்தா சந்தோஷமா இருக்க முடியும், இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஹல்லேலூயா. ஆமா, நீதிமானோ பாடி மகிழ்கிறான். எத்தனாவது நீதிமொழி 29:6 சொல்லப்பட்டிருக்கு, நீதிமானோ பாடி மகிழ்கிறானா. ஏன் சர்ச்சில் சந்தோஷமான பாடல்களை பாடுகிறோம்? அதான் அதனுடைய காரணம் என்னவென்றால், நீதிமானோ பாடி மகிழ்கிறான். சொல்லுமா, பாடும்போது மகிழ்ச்சி உண்டாகும். கண்டிப்பா. எதுக்கு கிறிஸ்தவ சபைகளிலே பாடுகிறான்னு தெரியுமா? ஒரு மகிழ்ச்சி உண்டாக. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நான் சந்தோஷமா இருக்கிறோம், கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார், நடத்துவார், அவர் எனக்காய் பேசுகிறவர், அவர் எனக்காய் நடத்துகிறவர், அவர் என்னை எனக்கு கரிசனை உள்ள தேவன், என்னை பாதுகாப்பார், பராமரிப்பார், நடத்துவார், என்னை கைவிட மாட்டார், என்னை தூக்கி விடுவார், என்னை குணமாக்குவார். ஹல்லேலூயா. இதெல்லாம் தானே பாடல். எப்படி பாடணுமா? நீதிமானோ பாடி மகிழ்கிறான். ஹல்லேலூயா. நீதிமானோ பாடி மகிழ்கிறான். அப்போ நீதிமானா இருக்கிறதுனால தான் பாடி நம்ம மகிழ்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தபடியா மூன்றாவது காரியம் என்னவென்றால், 119ஆம் சங்கீதம் 77ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. 119 77. ஹல்லேலூயா. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. ஹல்லேலூயா. நான் சொன்னேன்ல, இந்த குடிப்பவனுக்கு குடியிலே ஒரு வெறி இருக்கு, குடியிலே ஒரு சந்தோஷம் இருக்குன்னு, அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெறி இருக்கிறது. எதுல தெரியுமா? ஒரு கிக் இருக்கு. எதுல தெரியுமா? வேத வசனத்துல. அதை வாசிக்க வாசிக்க இவர் ஆடிட்டே பாடிட்டே அது தலையெல்லாம் ஆடு பாருங்க. அது ஆமாங்க, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. இந்த வேதம் மட்டும் நமக்கு இல்லாம இருந்திருந்தா நம்ம துக்கமா இருக்கலாம். இவ்வளவு நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அதை படிக்கும் போது, அதை தியானிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறதே, அதுதாங்க உண்மையான மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதை வேதத்தை உட்கார்ந்து தியானிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், வேதத்தை திரும்ப திரும்ப படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். உட்கார்ந்தா எழும்ப முடியாதுங்க, மணிக்கணக்காக நம்ம உட்கார்ந்துட்டே இருப்போம், நேரம் போனதே தெரியாது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த வேதத்தை வாசிக்கிறதுல, இந்த வேதத்தை தியானிக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேருக்கு வேதம் உங்களுடைய மகிழ்ச்சியா இருக்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை குறித்து ஏராளமான செய்திகள் சொல்லி இருக்கிறேன். வேதம் அப்படின்னா அது எப்படிதான் தேனிலும் தெளிதேனிலும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, மதுரம் உள்ளது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேன் பிடிக்கும்? அப்பா, எல்லாருக்கும் தேன் பிடிக்கும். சிலவங்க கை வைத்தல பிடிக்காதா? எல்லாத்துக்கும் கை வைத்தனா கை வலிச்சிரும். நான் சொல்றேன், கையை அப்படி வச்சிருந்தா தான் வலிக்கும். ஹல்லேலூயா. நான் 2 மாசம் கட்டு போட்டு கால் அசைக்காம இருந்தேன். இப்ப அந்த கால் வலிக்குது. ஏன் தெரியுமா? அசைக்காம இருந்ததுனால.
அசைச்சு நடந்து போயிட்டு இருக்கும் போதெல்லாம் வலி இல்லை. இந்த 2 மாசமா என்ன செய்யல? ஆமா, அப்படியே வச்சிருந்தேன்னா வலி ரொம்ப இருக்கு. உங்களுக்கு வலி வரும். பாஸ்ட் கேட்கும்போது கை வைத்தல்னா என்ன வரும்? வலி வரும். அதனால உடனே வைத்துருங்க. எது அசைந்து கொண்டிருக்கிறதோ அதற்கு பலன் அதிகம் உண்டு. ஹல்லேலூயா. கைதட்டுவதில் இருக்கிற 100 காரியங்களை சொல்லியிருக்காங்க. நீங்க கைதட்டி பாடினா மட்டும் போதுங்க. இந்த விரல்கள் நுனிகள் எல்லாம் என்ன இருக்குதா? அக்கு பிரஷர் அப்படி சொல்லுவாங்க. அந்த நுனியில எல்லாம் இருக்கும். அந்த விரல்கள் அந்த படும்போது அது என்ன செய்யுதான்? மூளை வரையிலே போதான். விரல் நுனியில நீங்க பாருங்களேன். இப்ப நம்ம பிளட் டெஸ்ட் சில வேலை இங்க எடுப்பாங்க பாத்தீங்களா? இங்க எடுத்த உடனே எங்க உணர்றோம்? உச்சியில. தலையில உணர்றோம்ல. அப்போ இந்த உச்சி, இந்த கைகளை அடித்து பாடும்போது அந்த உணர்ச்சி நம்முடைய தலைவரை சொல்லுகிறது. அங்குள்ள நரம்புகளை எல்லாம் வேலை செய்ய சொல்லுகிறதான். இப்ப நம்ம கையா தட்டுறான். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே சபை இழந்து போறது முதல்ல 1 கை தட்டுறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கைதட்டி பாடுறது இல்ல. அல்லேலூயா. பார்த்து பாடுறது, அதை பாடுறது. அல்லேலூயா. ஆமா, கைதட்டி பாடலைன்னா கை அப்புறம் வராது. கை சரியா வராது. கை வராம போயிருமா அப்படி சொல்றீங்களா பாஸ்டர்? அப்படி சொல்லல. என்ன சொல்றேன்? ஆமா, அந்த செயல் அதிகமா இருக்காது. செயல் இருக்காது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதனால வேதம் மனமகிழ்ச்சியா இருக்கட்டும். 92ஆம் வசனம் வாசிக்கலாம். 92ஆம் வசனம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். சங்கீதக்காரன் சாட்சி சொல்லுகிறார். என்ன சாட்சி சொல்லுகிறார்? உம்முடைய வேதம் மட்டும் எனக்கு கிடைக்காம இருந்திருந்தா, உம்முடைய வேதத்தை மட்டும் நான் வாசிக்காம இருந்திருந்தா, உம்முடைய வேதம் எனக்கு ஒரு மனமகிழ்ச்சியை கொடாதிருந்தா, என் துக்கத்திலே நான் அழிந்தே போயிருப்பேங்கிறாரு. அல்லேலூயா. பாஸ்டர் அடிக்கடி நீங்க வேதத்தை வாசிங்க, வேதத்தை தியானிங்க, உங்களுக்கு பரிசு கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்னு தெரியுமா? உங்களை மகிழ்ச்சியா வைக்கிறதுக்கு தான். அதை படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதை படிக்கிறதுல இருக்கிற ஒரு அந்த கிக் அப்படி சொல்லுவாங்களே, அந்த கிக் தலைக்கு ஏறும் பார்க்கணும். சில நேரத்தில் நம்ம எதிர்பார்த்திருக்கிற வசனங்கள் எல்லாம் வரும்போது நமக்கே ஒரு புல்லரிக்கிறேன்னு சொல்லுவாங்களே, அப்படி இருக்கும். அது படிச்சவங்களுக்கு தானே தெரியும், படிக்கிறவங்களுக்கு தானே தெரியும், வாசிக்கிறவங்களுக்கு தானே தெரியும், தியானிக்கிறவங்களுக்கு தானே தெரியும். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேங்கிறார். நிறைய பேர் அழிந்து போறதுக்கு காரணம் அதுதான். இந்த வேத வசனத்தை தியானிக்கிறது இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சை கொண்டு வர்றது. அல்லேலூயா. நான் அடிக்கடி அந்த சர்ச்சில் இருக்கும்போது சொல்ல, இப்போ இந்த சர்ச்சில் எல்லாரும் வண்டியில் வர்றாங்க, அதை ஒரு பையில போட்டு இப்படி. நான் சொல்றேன், ஒரு கிறிஸ்தவன் சர்ச்சுக்கு போகும்போது வேதத்தை மார்பில வைத்துக் கொண்டு இப்படி போகணும். நான் யாரும் கேட்கக்கூடாது, நீ எங்க போறேன்னு கேட்கக்கூடாது. பார்த்த உடனே என்ன தெரியணும்? சர்ச்சுக்கு போறேன்னு. இந்த வேதம் தாங்க என்னுடைய இருதயம். ஏன் இங்க வைக்கிறோம்? இங்க வைக்கிறது இல்ல. இருதயம் எங்க இருக்கு? லெப்ட்ல. அதனால இப்படி பைபிள் வச்சிட்டீங்கன்னா, என் இருதயம் எல்லாம் இந்த வேதத்தில் தாங்க இருக்கு, மனமெல்லாம் இந்த வேதத்தில் தாங்க இருக்கு, என் மனசே இந்த வேதம் தாங்க, என் வாழ்க்கையே இந்த வேதம் தாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. நான் இங்க வந்த பிறகு பார்க்கிறேன், ஒரு குடும்பத்துக்குன்னு எல்லாரும் பைபிளை ஒரு பையில போட்டுட்டு வந்து, கணவனுக்கு ஒரு பைபிள், பிள்ளைக்கு ஒரு பைபிள் போட்டு கொடுக்குறாங்க. நான் சொல்றேன், சின்ன பிள்ளைகளை வீட்டிலிருந்து வரும்போதே கையில வேதத்தை வைத்து பழக்குங்கள். அவள் எல்லா இடத்திலும் வேதத்தை கொண்டு செல்லட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தவன் இப்படி எல்லாம் போட்டு போறான், தான் இன்ன ஆளுன்னு தெரியறதுக்காக. நம்ம இன்னாள்னு தெரியறதுக்கு இதுதான் உண்டு. அல்லேலூயா. நம்ம இதை நம்பல, நம்ம இதை நம்புறோம். அல்லேலூயா. வேத சொல்றாரு, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேங்கிறாரு. அப்படின்னா துக்கம் வந்தபோது அவரை அழியாமல் காத்தது எது? இந்த வேதம். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் துக்கத்திலே அழிந்து போகாமல் இருக்கு. துக்கம் வரும். சங்கீதக்காரன் கூட வந்திருக்குது. என்ன சொல்லுகிறார்? என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். எப்போ? இந்த வேதம் மட்டும் எனக்கு மகிழ்ச்சியை கொடாதிருந்தால் நான் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேங்கிறாரு. ஆமா, இன்னைக்கு அநேகர் அழிந்து போறதுக்கு காரணம் இந்த வேதத்தின் மகிமையை அறியல, இந்த வேதத்தின் மேன்மை அறியல. நான் அவர்களுக்கு இந்த வேதத்தை எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம இதை அந்நிய காரியமா நினைக்கிறோம். இதை எடுத்து வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வர்றோம். ஒரு வாரம் முழுவதும் வாசிக்காதவங்க எல்லாம் இருக்கிறாங்க, மாதக்கணக்கா வாசிக்காதவங்க இருக்கிறாங்க. ஆமா, அதனால்தான் உங்களுடைய துக்கத்திலே நீங்கள் அமிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அழிந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் சொல்ல முடியாதுல்ல, நீங்கள் அமிழ்ந்து கொண்டிருக்கு, துக்கத்திலே அமிழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வேதம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது நீங்க இன்னும் அறியல. நீங்க அறிந்திருந்தால் இந்த வேதத்தை என்ன செய்வீங்க? இரவு பகலாக
1ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமா, இதை அறிந்திருந்தீர்களானால் இந்த வேதத்தை தியானித்து அதிலே வரும் மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள். அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், இந்த வேதத்தை வாசிப்பதற்கு உங்களுடைய நேரத்தை எல்லாம் செலவிடுங்க. அதிகமான நேரத்தை இதில் செலவிட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க துக்கங்கள் எல்லாம் அழிந்து போகும். அல்லேலூயா. துக்கத்திலே நீங்கள் அமிழ்ந்து போக மாட்டீர்கள், துக்கத்திலிருந்து மீண்டு வருவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 174ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 174ஆம் வசனம். கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலா இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அல்லேலூயா. முதல்ல சொன்னேன் இரட்சிப்பினாலே மகிழ்ச்சி, இரண்டாவதாக நம் நீதிமான்களாய் இருப்பதினாலே மகிழ்ச்சி, மூன்றாவதாக இந்த வேதம் நம்முடைய மனமகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதம் நமக்கு ஒரு மனமகிழ்ச்சி. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நிச்சயமாக இந்த வேதம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அடுத்தபடியாக வாசிக்கலாம் 40ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 40ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அல்லேலூயா. நான்காவதாக யாருக்கு சந்தோஷம் என்றால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சந்தோஷம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்வார்களாக, சந்தோஷப்படுவார்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இந்த உம்மை தேடுகிற ஆண்டவரை தேடுகிறவர்கள் மகிழ்ச்சியா இருப்பார்கள். என்ன, கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபட. அப்ப மகிழ்ச்சியா தானே இருப்பாங்க. ஒரு நன்மையும் குறைபடலன்னு வச்சுக்கோமா, சந்தோஷமா தானே இருப்பீங்க. வீட்டுல எல்லாமே இருக்கு, சாப்பாட்டுக்கு இருக்கு, உடுத்துறதுக்கு இருக்கு, போறதுக்கு வரதுக்கு வண்டி இருக்கு, ஒரு வீடு இருக்குது, சந்தோஷமா இருக்குமில்ல. கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடலன்னா சந்தோஷமா தானே இருப்பீங்க. அப்ப அதான் சொல்ற, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அல்லேலூயா. ஆண்டவரை உண்மையா தேடி பாருங்க, உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். கர்த்தரை தேடின ஒவ்வொருவரும் சந்தோஷத்தை பெற்றிருக்கிறார்கள். வாழ்க்கையின் எல்லைக்கே, வாழ்க்கையின் விளிம்பிற்கே, மரண விளிம்பிற்கே போனவர்கள் ஆண்டவரை தேடி மகிழ்ந்து இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுங்க. போகிற வருகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவரை தேடுகிற ஒரு பழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய். அல்லேலூயா. ஒரு சிறைச்சாலை அதிகாரியை பற்றி இங்கே சொல்லி இருக்கிறது. அங்கே பவுலையும் சீலாவையும் அடித்து துன்புறுத்தி அவர்கள் கர்த்தரை துதிக்கும் போது சிறைச்சாலை கதவுகளெல்லாம் திறந்து அவள் தப்பிக்காமல் இருக்கும் போது, அவர்கள் அங்கே இருக்கும் போது அதை கண்டவன் மனம் திரும்புகிறான். அல்லேலூயா. இப்படி என்னுடைய வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. எப்படியாவது கொஞ்சம் இடம் கிடைத்தால் தப்பித்து விடுவார்கள், பிழைத்துக் கொள்வார்கள். ஆனால் இவர்களோ சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்திருக்க இவர்கள் இப்பொழுது அங்கே நின்று கொண்டிருக்கிறார்களே என்ற ஆச்சரியம் அவனுக்கு. அதனுடைய காரணம் தெரிந்த போதுதான் அவன் மகிழ்ந்தான். ஏனென்றால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனும் ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. அந்த சிறைச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்பட்டான். அவளுடைய வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனான், அவளுக்கு போஜனம் கொடுத்தான். அவள் வீட்டார் அனைவரோடும் கூட ஞானஸ்நானம் பெற்று விசுவாசம் உள்ளவனாகி அவன் என்ன செய்தான்? மன மகிழ்ச்சியா இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் உள்ளவர்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்கும். விசுவாசம் இருக்கணும் வாழ்க்கையில, ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் அந்த விழுந்து கிடக்கிற நேரத்திலே, துன்பத்தின் மத்தியிலே என் துன்பத்தை இன்பமாய் மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார், என்னை இந்த படுகுழியிலிருந்து தூக்கி விடுகிற ஒருவர் இருக்கிறார், அவர் மேல் நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படி விடுவிக்காவிட்டாலும் நீர் நிறுத்தின சிலையை வணங்குவதில்லை என்று சொன்னார்கள். அது விசுவாசம். அல்லேலூயா. அவர்கள் சந்தோஷமா இருந்தாங்களா இல்லையா? சந்தோஷமா இருந்தார்கள். ஏன்னா ஆண்டவர் பேர்ல அப்படி விசுவாசம் வச்சிருந்தாங்க. அல்லேலூயா. அந்த விசுவாசம் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் போட்டிருக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மகிழ்ச்சியோடு துதித்து பாடினார்கள். என்ன தெரியுமா? இந்த சிறைச்சாலையில் இருந்தும் எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆகவே தான் சிறைச்சாலையிலே அவர்கள் கட்டப்பட்டிருந்த போது கூட அவர்கள் கரங்களை தட்டி அவள் தேவனை துதித்து பாடினார்கள். காரணம், தாங்கள் ஆராதிக்கிற தேவன் மேல் அவள் விசுவாசம் வைத்திருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும்.
நமக்கு விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் இல்லாதனால தான் அநேக நேரத்தில் நம்ம எப்படி போறோம்? கவலைப்பட்டு துக்கப்பட்டு துக்கத்திலே அமர்ந்து போறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் பேர்ல விசுவாசம் இல்லை. இந்த உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்த தேவன் இந்த கஷ்டத்திலிருந்து என்னை தூக்கி எடுப்பார், இந்த துயரமான சூழ்நிலைமையில தூக்கி எடுப்பார், இந்த சூழ்நிலைமையிலே கர்த்தருக்கு உதவி செய்வார் என்ற விசுவாசம் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்படியானால் அடுத்து என்ன? விசுவாசம் மகிழ்ச்சியை கொடுக்கும். அடுத்து இன்னொரு மகிழ்ச்சி இருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய ஆலயத்திலே தரித்திருக்கும் போது உண்டாகிற மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும் போது இருக்கிற மகிழ்ச்சி வேற எங்கேயும் இல்ல. தேவனுடைய ஆலயம் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த இடம், தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கிற இடம், தேவனை துதித்து பாடுகிற இடம். இங்கே அவர் சொல்லுவார், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தை அனைவரும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கடவுள இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அப்பம் பிட்குதல் ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா. இங்க இன்னும் ஞானஸ்நானம் பெறாதவர்களுக்காக நான் சொல்லிக் கொள்கிறேன், அந்த அப்பம் பிட்குதல் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அல்லேலூயா. எனக்காக ஜீவனை கொடுத்த ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்பம் பிட்குதலுக்கு அடையாளம் என்ன? என்னை மீட்டுக் கொண்ட ஒருவர் இருக்கிறார், என்னை ரட்சித்த ஒரு தேவன் இருக்கிறார், எனக்காக ஜீவனை கொடுத்த ஒரு தேவன் இருக்கிறார். அவர் இன்னும் என்னை நடத்துவார், முடிவு வரை என்னை நடத்துவார், என்னை மகிமையிலே கொண்டு சேர்ப்பார். அதற்காக இந்த அப்பத்தை பிட்கிறேன், அதற்காக இந்த அப்பத்திலே நான் பங்கு கொள்ளுகிறேன், இந்த திருவிருந்திலே பங்கு கொள்ளுகிறேன் என்ற விசுவாசம். அல்லேலூயா. அப்பம் பிட்கிறதுனால ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அது அப்பம் பிட்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எந்த எண்ணத்தோடு உண்மையாகவே தேவன் மேல் விசுவாசம் வைத்து இந்த அப்பம் பிடிக்கிறதிலே ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்கிறது என்று அந்த மகிழ்ச்சியோடு இந்த அப்பம் பிடிக்கிறதிலே பங்கு பெறுகிறவர்கள் இருக்கிறார்களே, அவருடைய மகிழ்ச்சியை ஒருவனை எடுத்து போட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு மகிழ்ச்சியை சொல்லி இருக்கிறது பிலிப்பியர்கள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே. பிலிப்பியர்கள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி. சொல்லுமா, நான் வீணாக பிரயாசப்பட்டதில்லை, நான் வீணாக ஓடினதில்லை, நான் வீணாக பிரயாசப்பட்டதில்லை. அல்லேலூயா. அப்படின்னா நான் ஆலயத்துக்கு வருகிறது வீணல்ல, நான் ஆண்டவருக்காய் கொடுக்கிறது வீணல்ல, ஆண்டவரிடத்தில் நேரத்தை செலவிடுவது வீணல்ல, ஆலயத்தை தேடி வந்தது வீணல்ல. நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன போதே மகிழ்ச்சியா இருந்தேன். காரணம் என்ன? நான் பிரயாசப்பட்டது வீண் போகவே இல்லை. உலகத்திலே நாம் பிரயாசப்பட்ட எத்தனையோ காரியங்கள் வீணாய் போயிருக்க முடியும், அது உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்திருக்க கூட முடியும், உங்களுடைய சந்தோஷத்தை எடுத்திருக்க முடியும். ஆனால் இந்த விசுவாச ஓட்டம் இருக்கிறதே, இது வீணாக ஓடுகிற ஓட்டம் அல்ல. அல்லேலூயா. இது வீணாக ஓடுகிற ஓட்டம் அல்ல, இதை நித்தியத்திலே நம்மை கொண்டு சேர்க்கிற ஒரு ஓட்டம். இதிலே நாம் ஓடுறது ஒரு காலம் வீணாகாது. இந்த ஓட்டத்தை சந்தோஷமாய் ஓடுவோம், இந்த ஓட்டத்தை விசுவாசத்துடன் ஓடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை எல்லாம் விடுங்க. உலகத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் யார் கொடுக்க முடியும் என்றால் பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம். அல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை எத்தனை பேர் பெற்றிருக்கீங்க? பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம் நிறைய பேர் பெறல. அப்பா, ஆண்கள் பகுதியில் 2-3 பேர் தான் கையை தூக்குறாங்க. கொடுமையா இது, கொடுமை. பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம். பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தோம் என்றால் அதனாலே ஒரு சந்தோஷம் உண்டு. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை குறித்து நான் பலமுறை பேசி இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நடப்பிக்கிற கிரியை இருக்கிறதே, அது வல்லமையான கிரியை, அது சாதாரணமாய் நடக்கிற கிரியை அல்ல. இந்த பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிறவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அதைத்தான் நம்ம அப்போஸ்தலருடைய 2ஆம் அதிகாரம் 46-47 வசனங்கள் எல்லாம் வாசிக்கிறோம். அது பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம். அவள் சந்தோஷமாயிருந்தார்கள். அப்ப நீங்க இன்னுமே உண்மையான சந்தோஷத்தை அடையல. ஏன்னா பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற ஒரு சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நம்ம அடைந்திருந்தோம்னா இந்த உலக சந்தோஷத்துக்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. அப்போ ஒரு 10 காரியம் சொன்னேன்னு நினைக்கிறேன்.
இவைகள்னாலே நாம் மகிழ்ச்சியா இருக்க முடியும். நம்ம எங்கேயோ போய் நேரத்தை செலவழித்து பணத்தை செலவழித்து சந்தோஷத்தை பெற முடியாது. மகிழ்ச்சியா இருக்க முடியாது. எத்தனையோ அப்படி சென்ற இடங்களில் எல்லாம் பிரச்சனையா இருக்கிறது. அப்படி சென்றவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு திரும்பவில்லை. ஆனால் இந்த காரியங்கள், அல்லேலூயா, நாம் ரட்சிக்கப்பட்டதினாலே உண்டாகிற மகிழ்ச்சி, நாம் நீதிமானா இருப்பதினாலே உண்டாகிற மகிழ்ச்சி, கர்த்தருடைய வேதத்தினாலே உண்டாகிற மகிழ்ச்சி, கர்த்தரை தேடுவதனால் உண்டாகிற மகிழ்ச்சி, விசுவாசத்தினாலே உண்டாகிற மகிழ்ச்சி, அப்பம் பிட்கிறதுனாலே உண்டாகிற மகிழ்ச்சி, வீணாக ஓடவில்லை என்கிற மகிழ்ச்சி, ஆலயத்துக்கு போவதனால் உண்டாகிற மகிழ்ச்சி, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற மகிழ்ச்சி. இத்தனை காரியங்கள் நாம் மகிழ்ச்சியா இருக்கும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னும் இருக்கு. இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, நம்முடைய தகப்பன் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று இவ்வளவு காரியங்களை செய்து வைத்து போயிருக்கிறார். இன்னும் நம்ம சந்தோஷமா இல்லைன்னா நம்மள மாதிரி முட்டாள்கள் யாருமே இருக்க முடியாது. இவ்வளவு காரியம் நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியாது வைத்திருக்கிறார். ஒரு தகப்பன் இருக்கட்டும், வைத்தன் தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு வீடு, ஒரு காடு, ஒரு கார், இது இப்படி எல்லாம் வச்சுட்டு போயிருக்கான்னு வைப்போம். இன்னும் அவன் சந்தோஷமா இல்லைன்னா தகப்பன் என்ன செய்ய முடியும்? தகப்பன் வைத்து போனதை அவன் சந்தோஷமா அனுபவிக்கணும்ல, இவ்வளவு செஞ்சிருக்கிறார்ல. அதே போலதாங்க ஆண்டவர் நாம் சந்தோஷமா இருப்பதற்கான எல்லா காரியத்தை வைத்திருக்கிறார். இன்னும் நம்ம சந்தோஷமா இல்லைன்னா தப்பு யார் பேர்ல? நம்ம பேர்ல. இன்னும் சந்தோஷமா இருக்க முடியல. இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். 2026ஆம் வருடத்துல இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இதனால மகிழ்ச்சி உண்டாகுதான்னு பாருங்க. சரியான ரட்சிப்புனா என்ன தேடி பாருங்க. உங்களுடைய ரட்சிப்பு சரிதானான்னு பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மையான பாருங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு பாருங்க. ரட்சிப்பை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வசனத்தை தியானியுங்கள். கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஆண்டவரை தேடுங்கள், மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தருடைய வேத வசனத்தை தியானியுங்கள், மகிழ்ச்சி உண்டாகும். கண்டிப்பா ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே மகிழ்ச்சியாயிருங்கள், சந்தோஷம் உண்டாகும். ஆலயத்திலே உங்களை மையப்படுத்துவேன், ஆலயத்திலே உங்களை மகிழ்ச்சியா வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இது வீணாக ஓடுகிற ஓட்டம் அல்ல, இது பிரயோஜனமான ஓட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம். வீட்டில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தனியா அறையில பூட்டிக் கொண்டு கொஞ்ச நேரம் ஆவியில் நிறைஞ்சு பாருங்க, சந்தோஷம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பிள்ளைகளை எல்லாம் கூட்டி வைத்துக்கொண்டு சாயங்காலத்துல இன்னைக்கு நம்ம ஜெபிப்போம், ஆவியில நிறைந்து ஜெபிப்போம், எல்லாரும் ஆவியில் நிறைந்து ஜெபிச்சு பாருங்க, உண்டாகிற சந்தோஷத்தை பாருங்க. அல்லேலூயா. இவ்வளவு சொல்லியும் இவ்வளவு ஆண்டவர் நமக்காக வைத்திருந்தோம், இன்னும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியலன்னா ஆண்டவரை யாரும் குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. குறை யார் மேல்தான்? நம்ம மேலதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருடம் நாம் மகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.